வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், சாம தோசைக்கு வந்து மாவு அரைச்சி நேற்று மத்தியானம் அரைச்சி நல்லா புளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போயுமே சிறுதானிய தோசை வந்து புளிக்காமல் சாப்பிடக்கூடாது. இது சாமை வந்து நான் 4 டம்ளர் எடுத்திருக்கேன். 3/4 டம்ளர் உளுந்து, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். தோசைக்கு மாவு அரைச்சிருக்கேன். மிக்சியில் தான் அரைச்சேன். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் டெய்லியே டிஃபன்லாம் சூப்பராக செஞ்சு சாப்பிட்றலாம். மிக்சியில் அரைச்சி நம்ம தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். இப்போ தோசை பாருங்கள் எப்படி அருமையாக வருதுன்னு பார்க்கலாம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள், அழகாக அவ்வளோ தின்னாகவும் ஊற்றிக்கலாம், திக்காகவும் ஊற்றிக்கலாம். அவ்வளோ நல்லா வருது தோசை. டேஸ்ட்டு அதை விட ஆசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதுக்கு பொடி சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அப்படியே அழகாக வருது. அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தோசையில் அப்படியே பொடி தோசையாக கூட நம்ம ஊற்றிக்கலாம். சாம தோசையை நல்லா பொடியை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஆயில் லேசாக நெய் இல்லைன்னா ஆயில் விட்டுக்கலாம். இல்லை சட்னி இங்கே பாருங்கள், இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். தக்காளி சட்னி அரைச்சி அந்த தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்லாம். வெங்காய சட்னி, பூண்டு மிளகா, அப்படி எல்லாமே என்னோடய சேனல் இருக்குது. இதில் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், தோசை அப்படியே கிறிஸ்பியாக அப்படியே பசங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். சும்மாவே சாப்பிட்ருவாங்க. இது தொட்டுக்கே தேவையில்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.